ஒரு படம், ஒரே ஒரு புகைப்படம் தாங்க தமிழ்நாட்டின் அரசியல் திசை வழி போக்கையே மாற்றிருக்கு அப்படிங்கிறது தான் நேற்றுலேருந்து இங்கே நடந்துக்கிட்டு இருக்க நிகழ்வுகள் நமக்கு உணர்த்துறது. குறிப்பாக அண்ணன் சீமான் தேசிய தலைவரை சந்தித்தாரா இல்லையா, அவர் எடுத்துக்கிட்டதா வெளியே இருக்க படங்கள் உண்மையா இல்லையா, அதை நான் தான் எடிட் பண்ணேன்னு ஒருத்தர் சொல்ல, அதை வச்சு நேற்றுலேருந்து ஒரு பெரிய அரசியலே இங்கே நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு. இது மாதிரி அவதூறுகள் புதுசு இல்லை. ஆனால் இதில் உண்மைத்தன்மை என்ன, யார் யார் என்ன சொல்லியிருக்காங்க, அவரே தொடர்ச்சியாக பேசினதில் எந்த அளவுக்கு சில முரண்பாடுகள் தென்படுது, இதை பற்றிலாம் தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நேற்று, அதாவது சரியாக ஜனவரி 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் முகநூலில் சங்ககிரி ராஜ்குமார் அப்படின்னு ஒரு இயக்குனர் ஒருத்தர் ஒரு பதிவை போடுறாருங்க. நேற்று முழுக்கவுமே அதை வச்சு தான் செய்தியே தமிழ்நாட்டில். அவர் யார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி யாருக்குமே தெரியாத ஒரு நபராக இருக்கிறார். அவர் எடுத்த படங்கள் பற்றியும் இங்கே பெருசாக மக்களுக்கு அறிமுகம் இல்லை. அது எப்படி இருந்தாலும் அவர் ஒரே ஒரு பதிவை போடுறாரு. அந்த பதிவு என்னன்னு படித்து காட்டுறேன், எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இவர் அவரை சந்திக்கவே இல்லை. எதன் அடிப்படையில் சொல்கிறேன் என்றால், அந்த புகைப்படத்தை எடிட் செய்து கொடுத்தவன் என்கிற அடிப்படையில். இதுதான் அந்த பதிவு. இதை காலையில் முகநூலில் போடுறாரு. என்னப்பா முகநூலில் மட்டும் போட்ட, கீச்சகத்தில் தான் அதிகமான அரசியலே நடக்கும், அதனால் அங்கே போடு ட்விட்டரில் அப்படின்னு யாரோ சொல்ல, மத்தியானம் 3:30 என்னவோ ட்விட்டரில் போட்டிருக்கிறார். இதுதான் அடிப்படை. யார் எவரை சந்திக்கவே இல்லை, அதை சொல்லலை. அதை சொல்கிற அளவுக்கு கூட நேரடியாக சொன்னால் ஏதாவது எதிர்வினை வழக்கு வாங்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி ஏதாவது நினச்சாரா என்னன்னு தெரியல. அதெல்லாம் தவிர்த்துட்டு இவர் அவரை அப்படின்னு போட்டார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க யார் யாரை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவரை அதாவது இங்கே ஒரு தொலைக்காட்சி இருக்குல்ல, சன் தொலைக்காட்சின்னு ஒன்று, நாம் தமிழர் கட்சியில் யாராவது வெளியேறாங்கன்னு எங்கேயாவது யாரோ ஒரு அண்ணன் யாரோ ஒரு தங்கச்சியோ ஏதோ ஒரு தெருவில் கூப்பிட்டா ஓடுவார்ல, சரத்குமார் வடிவேல் காமெடி மாதிரி, எங்கேயோ ஒரு இடத்துல நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒருத்தர் வெளியேறாரு அப்படின்னு கேள்விப்பட்டால் கூட உடனடியாக அண்ணன் குணசேகரன் அவர்கள் அங்கேயே ஆள் அனுப்பிடுவார். அதுபோல் நேற்று இந்த பதிவை போட்டு கொஞ்ச நேரத்துலேயே ஆள் அனுப்பிட்டார். ஒரு 2-3 மணி நேரத்துக்குள்ளே சன் தொலைக்காட்சியில் அவரோட நேர்காணலே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு விரைவாக சன் தொலைக்காட்சி செயல்படும். செய்திகளை உடனுக்குடன் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்க்கறதுல முதன்மையாக இன்றைக்கும் சன் தொலைக்காட்சி இருக்குங்கிறத அண்ணன் குணசேகரன் நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதுனால இது தொடர்ச்சியாக செய்கிறார். அதுபோல் இவரையும் இந்த சங்ககிரி ராஜ்குமாருங்கிறவரையும் நேர்காணல் எடுத்து போடுறாங்க. போடும்போது அவர் சொல்கிற செய்தி என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் அவர் மக்கள் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சதாக சொல்கிறாரு. இன்னும் சில இடங்களில் அது தமிழன் தொலைக்காட்சின்னு பதிவு செய்யப்படுது. இதுக்கெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஆனால் சொல்லப்படுற செய்தி என்னென்னா, இவர் வேலை செய்யும் போது அங்கே ஒரு நபர் இவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு படத்தை எனக்கு எடிட் பண்ணி தர முடியுமான்னு கேட்டார். அதனால் இவர் தான் அந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்தாரு. அதாவது தேசிய தலைவர் தனியாக இருக்கிறதோ இல்லை வேறு யார் கூடவோ இருக்கிற சில புகைப்படங்களை கொண்டு வந்தாங்க. அதே போல் அண்ணன் சீமான் இருக்கிற படங்களை கொடுத்தாங்க. இது ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்னென்னா, அவர் ஒரு புகைப்படத்தை தான் நான் செஞ்சு கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறார். இது வரைக்கும் அதாவது வெளியாக இருக்கிறது, நீங்களே போய் தேடி பார்த்தா வெளியாக இருக்கிறது மொத்தம் 4 படங்கள். மொத்தம் இருக்கிறதா சொல்லப்படுறது, நாம் தமிழர் கட்சி தரப்புலேயே சில பதிவுகள்லாம் போட்டிருக்கிறாங்க. மொத்தம் இருக்கிறதா சொல்லப்படுறது 7 புகைப்படங்கள். 7ல் 4 பொது வெளியில் நீண்ட காலமாக இருக்குது. ஆனால் இந்த நபர் பேசும்போது கூட ஒரு படத்தை தான் இவர் அந்த மாதிரி எடிட் செஞ்சு தந்ததாக சொல்கிறார். இதிலேயே முதல் முரண்பாடு. அடுத்து முதல் முரண்பாடுன்றதை விட இது பொய்ன்னு நிறுவறதுக்கான முதல் காரணம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் செய்யும் போது அன்றைக்கு இருந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செய்யும் போது பின்னாடி குறிப்பாக தேசிய தலைவருக்கு நிழல் வைக்கலை அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் அந்த படங்களை எடுத்து பார்த்தா 4 படத்துலையுமே பின்புறத்தில் நிழல் இருக்குது. இப்போ அதுக்காக நிழலை நீக்கிட்டு யாராவது அந்த பதிவுகளை போட்டிருந்தா அதை வச்சு நீங்கள் ஏமாறக்கூடாது. பொதுவாக நீண்ட காலமாக இந்த புகைப்படங்கள் இணையத்தில் இருக்குது. அதை தேடி நீண்ட காலமாக இருக்கிற புகைப்படங்களை தேடி பார்த்தீங்கனாலே தெரியும். இப்போ நம்ம சொல்லும் போது இந்த புகைப்படங்களை நம்ம காண்பிக்கலை. காரணம் என்னென்னா, இவங்க எல்லாமே திட்டத்தோடு தான் செய்கிறாங்கன்றது தான் நம்மளுடைய கணிப்பு. என்னென்னா, இப்போ அந்த புகைப்படத்தை யாராவது இப்போ இந்த மாதிரி ஒரு பேசு பொருளாவது உடனடியாக நீங்கள் ஏதாவது நாம் தமிழர் தரப்புலேருந்து யாராவது பார்த்தீங்களா பொய் சொல்கிறாங்கன்னு இந்த புகைப்படங்களை எடுத்து வச்சு அதை நிறுவனீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களோட வலையொலி, உங்களோட முகநூல் கணக்கு இதெல்லாம் முடக்கப்படும். அதுக்கான வேலைகளை இவங்க ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அல்காரிதமில் அது ஏற்கனவே ஏற்றப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதில் ஏற்றப்படலைனா கூட இவங்க இங்கே பார்த்தீங்களா ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரோட படத்தை போட்டிருக்காங்கன்னு இவங்களே தான் தொடர்ச்சியாக எல்லா இடங்களுக்கும் எழுதுகிறாங்க. அண்மையில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு தமிழ்நாட்டிலேருந்து திமுக தரப்புலேருந்து எத்தனை கடிதங்கள், மடல்கள், புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கு நாம் தமிழர் கட்சி தேசிய தலைவரோட படத்தை பயன்படுத்துறதை பற்றிங்கிறத அண்ணன் சீமானே பேசியிருப்பாங்க. அண்மையில் டெல்லியில் தேர்தல் ஆணையத்திலேருந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி. அப்போ இவங்க எப்படி செயல்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால் அந்த படங்கள் எதையுமே நம்ம இங்கே காட்சிப்படுத்தலை. புரிஞ்சுக்கோங்க. இல்லை நீங்கள் தேடி பார்த்துக்கலாம். அது ரொம்ப எளிது தான். கூகுளில் நீங்கள் போய் உங்கள் கைபேசியிலே தேடினீங்கனாலே கிடச்சிட போகுது. அதனால் 4 வெளியாக இருக்கிற 4 படங்கள்லையும் பின்னாடி தேசிய தலைவருக்கு பின்னாடி நிழல் இருக்குது. அவர் தொப்பியோட நிழல் இருக்குது. அவர் உடலோட நிழல் கொஞ்சம் தெரியுது.
துப்பாக்கியோட நிழல் கூட கொஞ்சம் தெரியுது. இந்த மாதிரி நிழல் தெரியறதுனால அந்த கூற்றும் பொய்ன்னு நிறுவப்படுது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறதுல இந்த புகைப்படம் எப்போ இந்த எடிட் செய்யப்பட்டது அப்படின்னா, எடிட் செய்யப்பட்ட அந்த காலம் அப்படின்னா இவரே நேர்காணலில் சொல்கிறார் 2007 கடைசியில் இல்லை 2008 தொடக்கத்தில்னு பேசியிருக்கிறார். நீங்களே எடுத்து பார்க்கலாம். அவர் வந்து சன் தொலைக்காட்சின்னு நான் சொன்னேன், அதுக்கு பிறகு புதிய தலைமுறை, அப்புறம் நியூஸ் 18, தந்தி தொலைக்காட்சி, இன்னும் ஏதாவது இதெல்லாம் முதன்மை ஊடகங்கள் எல்லாரும் நேரில் போய் அவரை நேற்றே நேர்காணல் எடுத்து நேற்று மாலைக்குள்ளே செஞ்சுட்டாங்க. இதில் கூடுதலாக இந்த செய்தி சொல்கிறதுனால கூடுதலாக அதையும் சேர்த்து சொல்கிறேன். இது சரியாக என்றைக்கு நிகழுதுன்னு பாருங்கள். ஒரு ஞாயிற்றுக்கிழமை நிகழுது. ஞாயிற்றுக்கிழமை ஓரளவுக்கு எல்லாரும் வீட்டில் இருப்பாங்க, இல்லை ஊடகங்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதனால் அன்னைக்கு செய்யணும் காலையில். அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில் இவர் பதிவு போடுறாரு. மத்தியானத்துக்குள்ளே சன் தொலைக்காட்சி அந்த நேர்காணல் எடுத்து போடுது. மதியத்திலேருந்து மாலைக்குள்ளே மற்ற ஊடகங்கள் எல்லாரும் அந்த செய்தியாக்குறாங்க. நேற்று முழுக்க ஞாயிற்றுக்கிழமை முழுக்க இதை பேசு பொருளாக்குனா ஓரளவுக்கு எல்லாருக்கும் இந்த செய்தி கடத்தப்படும் அப்படிங்கிற நோக்கில் தான் இதை இவங்க செஞ்சுருக்கிறாங்க. இந்த இடத்துல தான் இவங்க மீண்டும் மீண்டும் பிழை செய்கிறத நம்ம பார்க்குறோம், உணர்கிறோம். என்னென்னா, ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரு 100 இடத்துல இது வரைக்கும் சொல்லியிருப்பார். கில்லிங் இன் சைலன்ஸ், அதாவது சீமானை பொறுத்த வரைக்கும், அண்ணன் சீமானை பொறுத்த வரைக்கும் அவரை காட்டுறதை தவிர்க்கிறத தவிர மற்ற எதுனாலும் அவருக்கு லாபம் தான் அப்படின்னு ரவீந்திரன் துரைசாமி மீண்டும் மீண்டும் சொல்லுவார். அதான் கில்லிங் இன் சைலன்ஸ் தவிர எல்லாமே சீமானுக்கு லாபம் தான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த முறையும் இவங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை எடுத்து இந்த செய்தியை முழுக்க கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க. இப்போ பொதுமக்கள் என்ன பண்ணுறாங்க, எப்படி ஈவேரா பிம்பத்தை அண்ணன் உடைத்த பிறகு அதை கொண்டு போய் சேர்த்து இவர் மேலே வழக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்லாம் சொன்ன பிறகு உண்மையில் நடந்தது என்னென்னா, ஈவேரா இப்படிலாம் பேசியிருக்கிறாரா அப்படின்னு எல்லாரும் தேடி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிக்கும்போது உண்மையிலேயே அவருடைய அந்த அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு பிம்பம் தான், அது பெரிதாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான், உண்மை அப்படி இல்லை அப்படிங்கிறத மக்களே ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த நிலைக்கு காரணம் என்ன, இவங்க அந்த அளவுக்கு பேச பொருளாக்குனது. அதுபோல தான் இன்றைக்கும் அண்ணன் சீமான் இந்த புகைப்படத்தை பற்றின செய்திகளை பேச தொடங்கின பிறகு எல்லாரும் தேடி பார்க்குறாங்க. இப்போ தொடக்க நிலையில் இவங்க கொண்டு போய் சேர்த்தது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கலாம். ஆனால் இவங்க தான் அடுத்த நிலைக்கு மக்கள் நகர்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்போ உண்மை என்னங்கிறத எல்லாரும் தேடி பார்ப்பாங்க. நம்மை போன்ற வலையொலிகள் ஒரு இது வரைக்குமே ஒரு 10 வலையொலியாவது உண்மை என்னங்கிறத எடுத்து பேசியிருப்பாங்க. அவங்க பேசின செய்திகளில் இருக்கிற முரண்களை பேசியிருப்பாங்க. அந்த செய்திகளை பார்ப்பாங்க. அப்போ பார்க்குறதுக்கு எங்களுக்கும் வந்து இந்த பார்வையாளர்களை அதிகப்படுத்தி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த உண்மை செய்திகளை மக்கள் அறிந்து கொள்ள ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இப்படி தான் இவங்க அண்ணன் சீமானை எதிர்த்து செய்கிற அரசியலில் தொடர்ச்சியாக தோல்வி அடைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அவரே பல முறை சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் மாப்போசியை பார்த்துருக்கலாம், ஆதித்தனாரை பார்த்துருக்கலாம். அவங்க சொல்கிறது தான், நாங்கள்லாம் ஆதித்தனாரையே பார்த்தவங்க, நாங்களாம் மாப்போசியே பார்த்தவங்க அப்படின்னு. அவங்களெல்லாம் பார்த்துருக்கலாம், கியா பேவியை பார்த்துருக்கலாம். ஆனால் இது வரைக்கும் நீங்கள் சீமானை பார்க்கல, நான் இந்த ஆட்டத்தை எப்படி ஆடுவேன்னு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அண்ணன் சீமான் தொடர்ச்சியாக இதையும் பேசுகிறாரு. அவங்க இன்னும் உணர்ந்தது போல நமக்கு தெரியலை. அதை நம்ம பேசிகிட்டு இருந்த செய்தி என்னென்னா, எந்த காலத்தில் இது எடுக்கப்பட்டதுங்கிறது 2007 கடைசியில் 2008 தொடக்கம்னு சொல்கிறாரு. ஆனால் அண்ணன் சீமான் அங்கே ஈழத்துக்கு போயிட்டு வந்ததே வந்து 2008 மார்ச் மாதம் தான். பிப்ரவரியில் போகிறதா திட்டமிட்டு கடைசியில் மார்ச்சில் போனதாக தான் அண்ணன் சீமானே பல இடங்களில் ஏற்கனவே அவருடைய நேர்காணல்களில் பதிவு செஞ்சுருக்கிறாரு. இதுவும் வெளிப்படையாக இருக்கிற செய்தி தான். அதனால் இதுவும் முதல்ல உடைப்பட்டுருது. அவர் சொன்ன காலமே பிழையாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் மக்கள் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சேன், அந்த நேரத்தில் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. அதுவும் உடைப்பட்டு போதாங்க. இது 2008 மார்ச்சில் தான் போயிட்டு வந்திருக்கிறாரு. இன்னும் சில இடங்களில் அவர் சொல்லலை, சுபவீரபாண்டியன் போன்ற ஆட்கள் அவங்க பேசும்போது இதுக்கு முரணா, அவர் சொல்கிற காலத்துக்கு முரணா ஒரு காலகட்டத்தை சொல்கிறாங்க 2008 கடைசின்னு. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அண்ணன் எப்போ போயிட்டு வந்தாங்க, இது எந்த காலகட்டமாக இருக்கக்கூடும்னு. இந்த நபருக்கு, அதாவது நமக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தாலே தெரியும், ஐயா சுபவீரபாண்டியன், கொளத்தூர் மணி இவர்கள் ஏவி விட்ட நபர் தான் இவர் அப்படிங்கிறது. ஏன்னா இவர் யார், இந்த சங்ககிரி ராஜ்குமார் யாருங்கிறதையே பல பேர் பேசியிருக்கிறாங்க. அவருடைய முகநூல் பதிவுகள் எடுத்து பார்த்தீங்கனாலே அண்மை காலத்தில் அதிகமாக சுபவீரபாண்டியன் பற்றிய செய்திகளும் பகிர்ந்துருக்கிறாரு. சுபவீரபாண்டியன் இவர் எடுத்த பயாஸ்கோப்புங்கிற படத்தை பற்றி இது படம் அல்ல பாடம் அப்படி இப்படின்னலாம் ஐயா பேசினதெல்லாம் வந்து அவரே பகிர்ந்திருக்கிறதையும் இன்றைக்கும் போய் முகநூல், அவரோட முகநூல் கணக்கில் போய் பார்த்தா தெரியும். அதுபோல தான் கொளத்தூர் மணி கிட்டையும் ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்கிறாருங்கிறத அவருடைய செய்திகளை இன்னும் ஆய்ந்து பார்த்தா நமக்கு தெரியும். அதனால் இவங்க தான் ஏவி விட்டுருக்காங்க. ஆனால் சரியான செய்திகளை, முழுமையான செய்திகளை, முழுமையான திட்டமிடலோட ஒரு பயிற்சியோடு அவர் அனுப்பலைங்கிறது தான் நேற்று அவர் கொடுத்த நேர்காணல்களே வெளிப்பட்டிருக்கு. அதாவது ஒரு பொய்யை பேசலாம், ஆனால் ஒரு பொய்யனை பேச விட்டாலே அவன் உண்மை என்னன்றது வெளிப்பட்டுரும் அப்படிங்கிறது போல தான் நேற்று இந்த பொய்யோடு கிளம்புனவங்க ஒரு நேர்காணலோடு நிறுத்தியிருந்தாங்கன்னா கூட ஓரளவுக்கு அவங்க நினச்ச செய்தி கொஞ்சம் போயிருக்கும் போல். அவங்க ஒரு 4-5 நேர்காணல்கள் கொடுக்க அதில் சில கேள்விகள் ரொம்ப நெறியாளர்கள் வந்து பெரிய அளவுக்கு அவரை கேள்விக்கெல்லாம் உட்படுத்தலை. அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டாங்க, அப்படி தான் இருந்துச்சு. ஆனால் 1-2 இடங்களில் காலம் என்னன்னு கேட்கும்போதே கொஞ்சம் முரண்பட்டு பேசுறது, எந்த இடத்துல செய்தாருன்னு கேட்கும்போது முரண்பட்டு பேசுறதுலேயே வந்து இந்த முரண்பாடுகள் வெளியே வந்துருச்சு. எத்தனை புகைப்படம் போது ஒரு புகைப்படம்னு சொன்னது, இந்த மாதிரி இது வரைக்கும் நம்ம சொன்னதுலேயே அவர் பேச்சிலேயே ஒரு 3 முரண்பாடுகளை நம்ம சொல்லிட்டோம். அதனால்
சரியாக பயிற்சி கொடுக்காம, அதாவது திராவிட பள்ளியெலாம் நடத்துகிற ஐயா சுபவீரபாண்டியன் இந்த நபருக்கு சரியான பயிற்சி கொடுக்காம அனுப்பிட்டு இருக்காங்க. அதனால தான் இந்த முயற்சியும் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு. அடுத்து அந்த சங்ககிரி ராஜ்குமாருக்கு இந்த நெறியாளர்கள் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி, அவங்க மறந்த கேள்விகள் சிலதையும் கூட நம்ம முன் வச்சா உங்களுக்கும் பார்க்குறவங்களுக்கும் உண்மை புரியும். என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு, தேசிய தலைவரோட சில புகைப்படங்களை கொண்டு வந்தாங்க, அண்ணன் சீமானோட புகைப்படங்களை கொண்டு வந்தாங்க, 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி எனக்கு செஞ்சு கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அது செஞ்சு கொடுத்துட்டாரு, இதெல்லாம் சரி. ஆனால் அவர் ஏதோ ஒரு படத்தில் இருந்தால் தேசிய தலைவரோட படத்தை எடுத்துருக்கணும் இல்லையா? அந்த படம் எது, யார் கூட இருந்த படம்? ஏன்னா அந்த படம் எப்படியும் வெளியே வந்திருக்கும் இல்லையா? ஏன்னா வெளியே இருந்த படத்தை வச்சு தான் இவங்க இதை உருவாக்கியிருக்க முடியும். அப்போ வெளியே வந்த படம் ஏற்கனவே இருக்கிற படம்னா அதை கண்டுபிடிக்கிறது எளிதாக இருக்குமே. யார் கூட, இயக்குனர் மகேந்திரன் பேரெல்லாம் சொல்கிறார் அவர் சொல்லும் போது, இயக்குனர் மகேந்திரனோட இருந்த படம்னா அதை சொல்லணும்ல. இவருக்கு தெரிஞ்சிருக்கும், வேற யாருக்கு தெரியுதோ இல்லையோ மறந்துருக்கலாம், ஆனால் இவருக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். இயக்குனர் மகேந்திரனோட எடுத்த படம், இல்லை இயக்குனர் பாரதி ராஜாவோட எடுத்த படம், இல்லை யார் கூட அவங்க இயக்க போராளிகளோட எடுத்த படம்னா அதை சொன்னால் அந்த உண்மையான புகைப்படம் அவர்கிட்ட இருக்கலாம், இல்லை இல்லாமல் போகலாம். இத்தனை ஆண்டுகள் 17-18 ஆண்டுகள் ஆயிடுச்சுங்கிறாரு. அதனால சிக்கல் இல்லை. அவர்கிட்ட இல்லைனாலும் இது ஏதோ ஒரு வகையில் பொதுவெளியில் இருந்த படம் தானே, அதை இன்றைக்கும் எடுக்க முடியும்ல. அந்த புகைப்படம் என்ன அப்படிங்கிறத யாரும் கேட்கவும் இல்லை, அவரும் அதை எங்கேயுமே வெளிப்படுத்தலை. சரி, இந்த கேள்விகளை ஒரு பக்கம் அது அவர் பதில் சொல்லலை, அவர்கிட்ட கேட்கவும் படலை, அதுக்கு பதிலும் தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் இவர் உண்மையிலேயே எந்த படத்தை எடிட் பண்ணார் தெரியுமா? அந்த செய்தியும் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வந்திருக்கு. இவர் உண்மையிலேயே எடிட் பண்ணது அண்ணன் சீமான் தேசிய தலைவரோட இருந்த படம் அல்ல, தேசிய தலைவரோட படம். அது சரிதான். ஆனால் எந்த படம் அப்படின்னா, தேசிய தலைவர் இறக்கவில்லை, இன்னும் உயிருடன் இருக்கிறார் அப்படின்னு ஒரு காலகட்டத்தில், அதாவது 2009 காலகட்டத்தில் ஒரு செய்தி வெளியாச்சு. எங்கன்னா நக்கீரனில் வெளியாச்சு. அப்போது ஒரு புகைப்படத்தோட வெளியாச்சு. எந்த புகைப்படம் தெரியுமா? தேசிய தலைவர் இப்படி ஒரு இருக்கையில் உட்காந்துக்கிட்டு கையில் ஒரு செய்தித்தாளோட, அதில் வந்து பிரபாகரன் கொல்லப்பட்டார்னு இருக்கும், தொலைக்காட்சி இருக்கும், தொலைக்காட்சியில் வந்து அவர் இறந்த செய்தி ஓடிட்டு இருக்கோம், அதை பார்த்து அவர் சிரிக்கிறது போல ஒரு புகைப்படம். இது உண்மையிலேயே எடிட் செய்யப்பட்ட புகைப்படம். அந்த காலகட்டத்திலேயே எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அதோட உண்மை படம் எது அப்படின்னா, அந்த படமும் இன்னைக்கு இருக்கு. தேசிய தலைவர் ஆண்டன் பாலசிங்கத்தோட உட்காந்து இயல்பா பேசிக்கிட்டு இருக்க, ஒரு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க ஒரு புகைப்படம் தான் அது. அந்த புகைப்படத்துல இவங்க இந்த மாதிரி எடிட் எல்லாம் பண்ணி அவர் இறந்த செய்தியை வந்து தொலைக்காட்சியில பார்த்து சிரிக்கிறது போல சித்தரிச்சாங்க. இவர் எடிட் செய்யப்பட்டதா சொல்ற அந்த புகைப்படம் அந்த புகைப்படமா இருக்கிறதுக்கு தான் 99 விழுக்காடு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவர் ஏதோ எடிட் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற அளவில் எல்லாருக்கும் புரிதல் இருக்கு. அப்போ அவர் எதை எடிட் பண்ணாருங்கிறத மட்டும் மாற்றினா, அதாவது ஒரு பகுதி, அதாவது இந்த சதுரங்க வேட்டையில் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் சொல்கிறது முழுக்க பொய் இருக்கக்கூடாது, அதில் கொஞ்சம் உண்மை இருக்கணும். அந்த மாதிரி இவர் எடிட் செய்தது உண்மை, தேசிய தலைவர் இருந்த படத்தை எடிட் செய்தது உண்மை, அண்ணன் சீமான்கிற பகுதியை மட்டும் அதில் சேர்த்து, இவர் ஏற்கனவே செஞ்ச வேலை வேற, சீமான்கிறத சேர்த்துட்டு ஒரு கதையை சொல்லும் போது அதுக்கு கொஞ்சம் நம்பகத்தன்மை இருக்குங்கிறது போல தான் இந்த கதையை இவங்க உருவாக்கி இப்படி வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. இது நக்கீரனில் வந்தது தான். நான் நக்கீரனில் தேடி பார்க்கும்போது அதுக்கான இணைப்பு கிடைக்கல. ஆனால் ஒன் இண்டியாவில் அந்த புகைப்படம் இருக்குது. அதை நம்ம எடுத்து இங்கே காட்சிப்படுத்தினா, நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்ம வலையொலிக்கு இவங்களே ஸ்ட்ரைக் புகார் கொடுத்து முடக்க முயற்சி செய்வாங்க. அதனால் நான் இதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், விருப்பம் இருக்கிறவங்க அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி வெளியான உடனே ஐயா சுபவீரபாண்டியன் நேர்காணல் கொடுக்குறாரு. இதை பற்றி சவுத் பீட் அப்படிங்கிற ஒரு ஊடகத்துக்கு, ஃபெலிக்ஸ் இன்போலி அவரோட ஊடகத்துக்கு நேர்காணல் கொடுக்குறாரு. அதில் பேசுகிறாங்க. அவர் ஓரளவுக்கு நல்ல கேள்விகள் கேட்டு செய்திகளை வாங்கக்கூடிய திறன் படைத்த நபர் தான். ஆனால் இவங்களோட நோக்கங்களுக்கு துணை போகிறதுனால அவரும் சரியான கேள்விகளை கேட்கலங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுலேயே என்னன்னா, முரண்பட்ட செய்தி இருக்குது. அதை எப்படி அவரும் தவிர்த்தாருன்னு தெரியல. ஏன்னா காலையிலேருந்து இவர் கொடுத்த இந்த நேர்காணல்கள் பார்த்தா மக்கள் தொலைக்காட்சியில் நான் வேலை செய்யும் போது தான் இவர் பதிவு செய்கிறார். இந்த சங்ககிரி ராஜ்குமாருங்கிறவர் புதிய தலைமுறையில் எல்லா இடத்துலையும் அவர் பேசும்போது மக்கள் தொலைக்காட்சின்னு சொல்கிறார். ஆனால் இங்கே சுபவீரபாண்டியன் உட்காந்துட்டு ஃபெலிக்ஸ் இன்போலி கிட்ட பேசும்போது என்ன சொல்கிறாரு, அவர் தமிழன் தொலைக்காட்சியில் வேலை செஞ்சார், கலைக்கோட்டுதயத்தை எனக்கே நல்லா தெரியும், இப்படியெல்லாம் சுபவீரபாண்டியன் சொல்கிறாரு. சொல்லும் போது என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துலையும் சாதியை கொண்டு வர்றார். அதாவது இவங்க ஒரே சாதிக்காரங்க அப்படின்னு அந்த ஒரு முடிச்ச போடுறதுக்கும் கொண்டு வர்றாரு. எவ்வளவு கேவலமா, எவ்வளவு இழிவா ஒரு வாழ்க்கையை கூட வாழணுமா? இப்படி திமுகவுக்கு சொம்பு தூக்கி தான் வாழணுங்கிற ஒரு நிலை வந்துருச்சுன்னே நம்ம வச்சுக்கோமே. அதனால அவர் சுபவீரபாண்டியன் இருக்கிறாரு. திராவிடத்தை பற்றி அவருக்கு நல்லா தெரியும். அதை சொல்லிக் கொடுத்து ஒரு அறிஞர், ஒரு பயிற்சியாளர், அந்த ஒரு நிலையில கூட அவர் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போகலாம். ஆனால் பொய்யும் பேசலாம். அதாவது அந்த நேர்காணலை பார்க்குறேன், 90 விழுக்காடு நேரமும் பொய் பேசிக்கிட்டு இருக்கிறார் சுபவி. அதாவது ஒன்று, அவர் வந்து மிக தேர்ந்த ஒரு பொய்யராக இருக்கணும், இல்லை மாறி இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் மனதளவில் இதெல்லாம் உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு, இதை வந்து சைக்காலஜியில் ஒரு கூற்றாக சொல்லுவாங்க, அந்த மாதிரி மனதளவில் இதெல்லாம் உண்மைன்னு அவர் நம்பிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கதா இருக்கலாம். இது எதுவாக இருந்தாலும் இதுக்கான, அதாவது இதை சரி செய்யறதுக்கான முயற்சியில் அவரும் அவரோட குடும்பத்தாரும் தான் ஈடுபடும்.
தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த மாதிரி இழிவு செய்வீங்க அப்படின்னா, சுபவீரபாண்டியனை பற்றி கூட நிறைய செய்திகள் தனிப்பட்ட முறையில் அவரோட செய்திகள் தெரியும். அவர் இந்த அரசியலுக்கு, தமிழ் தேசிய அரசியலேருந்து திராவிட அரசியலுக்கு மாறினதுக்கு காரணம் என்ன? அவங்க குடும்பம் ஒரு கூட்டாக ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ ஆண்டுக்கு ஒரு முறையோ ஏதோ ஒன்று கூடுவாங்களாம், 2 மாதத்துக்கு ஒரு முறையோ என்னவோ கூடும்போது அங்கே பேசிக்கிட்ட ஒரு செய்தி. அவங்க எல்லாரும் ஏற்கனவே திராவிட பின்புலத்தில் இருந்தானே அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்தாங்க. அவங்க குடும்பம் பெரும்பாலும் அந்த திராவிட சார்பில் இருந்ததுனால நீ ஏன் போயிருப்பான்னு சொன்னதாக கூட ஒரு செய்தி இருக்குது. இது வந்து நான் சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்படிலாம் சொல்கிறாங்க நம்மள்கிட்ட. இது தாண்டி இன்னும் நிறைய இருக்குது தனிப்பட்ட முறையில் அவரை பற்றிய செய்திகள். நம்ம எதையுமே பேச மாட்டோம். காரணம், அவரை போல இழிவான அரசியல் செய்ய வேண்டிய நோக்கமும் தேவையும் நமக்கு இல்லை. இங்கே கொள்கைக்கான அரசியலே இருக்குது, அதுக்கான இடமே இருக்குது. அதை செய்யும் போது இவங்களுக்கு அதை எதிர்கொள்ளவே முடியல. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் எதுக்காக செய்கிறாங்கன்னா, ஐயா ஈவேராவோட பிம்பத்தை உடைச்சிட்டாரு சீமான். இது வரைக்கும் யாராலையும் அசைச்சு பார்க்க முடியாத ஒரு பிம்பமாக இவங்க உருவாக்கி வச்சிருந்த ஈவேராவோட பிம்பம். பெரியார் பெரியார் பெரியார்னு எல்லாமே நீங்கள் நிற்கிறீங்கன்னா அதுக்கு பெரியார் காரணம், நீங்கள் உட்காரீங்கன்னா அதுக்கு பெரியார் காரணம், நீங்கள் உடை உடுத்துறீங்க ஜட்டி போடுறீங்கன்னா அதுக்கு பெரியார் தான் காரணம், நீங்கள் படிச்சிங்கன்னா அதுக்கு பெரியார் தான் காரணம். இதெல்லாம் தாண்டி ஒரு பைத்தியம் பேசுது 2 நாள் முன்னாடி. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் நீ உட்காந்து இப்படி ஃப்ரீடமாக பேசுகிறேன்னா அதுக்கு காரணம் மணியம்மையும் பெரியாரும். பெரியார் காலத்துலேயும் மணியம்மை காலத்துலேயும் சோஷியல் மீடியான்னு ஒன்று இருந்துச்சாடா? இவ்வளவு கேவலமாக, இவ்வளவு அபத்தமாக, எவ்வளவு அடிமுட்டாள்களை உருவாக்கி வச்சிருக்கு பார்த்தீங்களா திராவிடம். இதனால தான் திராவிடம் வீழணும்னு சொல்கிறோம். பகுத்தறிவே இல்லாத ஒரு தலைமுறையை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. அவங்க தரப்பில் வர இளைஞர்கள் பேசுகிறத பாருங்கள், இந்த தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கிட்டு நாம் தமிழர் தரப்பில் வர இளைஞர்கள் பேசுகிறத பாருங்கள். நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க யார் பக்கம் உண்மையிலே பகுத்தறிவு இருக்குது, உண்மையிலேயே அறிவு சார்ந்து யார் பேசுகிறாங்கன்னு பாருங்கள். நான் இதையும் தாண்டி சுபவீரபாண்டியனுக்கு இன்னொன்றும் நான் பார்த்ததை சொல்கிறேன், நான் உணர்ந்ததை சொல்கிறேன். அதாவது ஐயா கருணாநிதியை பற்றி அண்ணன் சீமான் பேசினார். உடனடியாக என்ன பண்ணார் சுபவி, அன்றைக்கு இரவே உடனே நான் ஒரு அழைப்பை போட்டேன், அன்பகத்தில் இடம் கிடைக்குமான்னு கேட்டேன், கிடைக்கும்னாங்க. உடனே எடுத்து அடுத்த நாள், அதாவது இன்னைக்கு நடக்குதுன்னா இரவே அவர் அழைப்பெல்லாம் போட்டு அவ்வளவு கோவமாக அந்த கோவத்தை வெளிப்படுத்த அடுத்த நாளே கூட்டத்தை போட்டு ஒரு 1 மணி நேரம் கண்ணா அப்படின்னான்னு வளர்னாரு. அவருக்கு தெரிஞ்ச இழிவான அரசியல்லாம் பேசினார். அவரே அன்னைக்கு வந்து அந்த ஒரு நாள் எந்த அவதாரம் எடுத்தாருன்னா, ஒரு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவதாரத்தை, ஒரு நன்னில நடராஜன் அவதாரத்தை, ஒரு சைதை ஸ்டெல்லா அவதாரத்தை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அவதாரமாக அன்றைக்கி சுபவீரபாண்டியன் மேடையில் தோன்றினார். வெற்றி கொண்டான் போல, தீப்பொறி ஆறுமுகம் போல ஒரு அவதாரத்தில் அன்றைக்கி சுபவீரபாண்டியன் அன்றைக்கி தோன்றி பேசினார் 1 மணி நேரம். அதை உடனே சன் தொலைக்காட்சி நேரலையில் அந்த 1 மணி நேரத்தையும் போட்டாங்க. இப்போ நம்ம கேட்குறது என்னென்னா, கருணாநிதினு உடனே இவ்வளவு பொங்குனீங்களே மிஸ்டர் சுபவீரபாண்டியன், இந்த பெரியார் பிம்பம் உடைப்புக்கு காரணமே நீங்கள் தான், அது தெரியும் தானே? அதாவது அண்ணன் சீமான் ஒரு விமர்சனத்தை தான் பேசியிருந்தார் பெரியார் மேலே. அப்போ பேசின உடனே இவர் என்ன செய்கிறாரு, பெரியாரை இழிவுபடுத்திய சீமானை கண்டித்து பொதுக்கூட்டம் அப்படின்னு ஒரு கூட்டத்தை நடத்துகிறாரு சைதாப்பேட்டையில். உண்மையிலே அங்கே யாரும் வரல, ரொம்ப காலியாக இருந்துச்சு. அப்புறம் இவங்க ஏதோ கொஞ்சம் அழுத்தத்தெல்லாம் கொடுத்த பிறகு ஒரு 300 பேர் வந்ததாக தான் அங்கே நேரில் இருந்து படத்தை, அதாவது நிகழ்ச்சி நடக்கும், இதுலேயும் ஒரு பொய் சொல்கிறாரு, நிகழ்ச்சி தொடக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை வச்சு பரப்புரை செய்கிறாங்கன்னு. நிகழ்ச்சி நடக்கும்போது எடுத்த காணொலிகள் கூட இருக்குது. அப்படி திருப்பி காமிச்சா மொத்தமாக என்னன்னா 300 பேரை தாண்டி இல்லைங்க. அப்போ அவ்வளவு பேர் தான் சுபவீரபாண்டியன் இவ்வளவு கோவப்பட்டு கூப்பிட்டாலும் கூடுறாங்கன்றது ஒரு செய்தி. ஆனால் என்ன ஆச்சுன்னா, இவர் இந்த கூட்டத்தை நடத்தின பிறகு தான் இந்த கேள்வி அண்ணன் சீமான், அதுக்கு பிறகு ஒரு 2 நாள் கழிச்சு அண்ணன் சீமான் வந்து புதுச்சேரியில் கலந்தாய்வில் இருக்கிறாரு. அங்கே வந்து இவர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது, இந்த மாதிரி பெரியாரை நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னா. அப்போ தான் மொத்த அந்த பிம்பத்தை உடைக்கிறாரு. அதுக்கு அடுத்த நாளும் திரும்ப அவர்கிட்ட போய் கேட்குறாங்க. அது கடலூர், புதுச்சேரி இந்த 2 இடத்துலையும் வச்சு தான் முழுமையாக இந்த பிம்பத்தை உடைச்சிட்டார் அண்ணன் சீமான். இதுக்கு பிறகு ஈவேரா அந்த சிதறன பிம்பத்தை அள்ளி பொறுக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிடர்கள். அது சரி, அவங்கள இதுக்கு மேலே நம்ம இழிவுபடுத்த வேணாம், அது அவங்களோட நிலை தான், அவங்களா ஏற்படுத்திக்கிட்ட நிலை தான், அதை செஞ்சுக்கிட்டோமே. ஆனால் என்னன்னா, கருணாநிதிக்கு அன்னைக்கே பொங்கி அவ்வளவு கோவமாக அடுத்த நாளே கூட்டம் போட்ட சுபவீரபாண்டியன், அவரால் தான் இந்த பிம்ப உடைப்பே நிகழ்ந்தது. ஆனால் இதுக்கு கூட அடுத்த நாளோ இல்லை இது வரைக்குமோ கூட ஒரு கூட்டத்தை போட்டு எதுவுமே பேசலைன்னா பார்த்துக்கோங்க. அப்போ இவங்களுக்கு கருணாநிதி தான் இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம், அதில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க மனம் குளிரும் முறையில் யாரை பேசணும், யாரை பாதுகாக்கணும், யாருக்கு முதல்ல பொங்கி நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கிறேன்னு காட்டணும் அப்படிங்கிறதுல தான் இவங்க எல்லாரும் தெளிவாக இருக்கிறாங்கன்றது தான் நமக்கு தெரியுது. பெரியாரை பேசினதுக்கு நான் பொங்கினா எனக்கு என்ன அப்படின்னு யோசிக்கிறதுனால தான் கருணாநிதிக்கு அன்றைக்கே பொங்கின சுபவீரபாண்டியன் பெரியாரை பேசி இதோ 2 வாரத்தை கடந்துருச்சு, இன்னைக்கு வரைக்கும் கூட்டம் போடலை இந்த சுபவீரபாண்டியன். அப்போ இதுவே இவங்கெல்லாம் யாருக்கு உண்மையாக இருக்காங்கன்றத முழுமையாக வெளிப்படுத்து. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களோட அரசியல் இவ்வளவு தான், இதுதான் திராவிட அரசியல், அதை தான் நம்ம மக்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. ஏன்னா பொய்ன்னு ஈவேரா பிம்பம் உட்பட, திராவிடம்ன்ற சொல்லு உட்பட எல்லாமே பொய் இவங்ககிட்ட. இவங்க ஏற்கனவே அண்ணன் சீமான் மேலே பல பொய்களை ஏவி விட்டுருந்தாங்க, அது எல்லாமே இந்த புஷ்ஷாக இருக்குது. அது மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி உடைப்பட்ட 2 பொய்களை மட்டும் நான் உங்களுக்கு முதன்மையாக எடுத்து காட்டுறேன். எள்ளு வய பூக்களியன்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வெளிவந்துச்சு. அப்புறம் ஒரு முறை அண்ணன் சீமான் பேசும்போது
அது நான் தான் அதுக்கு டியூன் கொடுத்தேன், அந்த சொற்கள் கொடுத்தேங்கிற மாதிரி ஒரு இடத்துல சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்களா எப்படி போய் பேசுகிறாரு பாருங்க அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஒரு பெரிய பரப்புரையை செஞ்சாங்க. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? அவங்க தரப்பில் இருக்கிற யூட்டன் அந்த ஊடகம் இருக்குல்ல, ஐயன் கார்த்திகேயன், அவங்க வந்து பாடல் எழுதிய யுகபாரதி கிட்ட அழைச்சி கேட்குறாங்க. அவர் ஆமாம், அண்ணன் சீமான் ஏற்கனவே ஒரு இடத்துல பேசியிருந்தாரு, அதை வச்சு தான் இதை உருவாக்கணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு முறை நேர்காணல் எடுக்கும்போது ஆவுடைய பெண் பிஹைண்ட் ரூட்ஸில் அவர் வந்து வெற்றிமாறனை நேர்காணல் எடுக்கும்போது அவர்கிட்டயே கேட்குறாரு. அப்போ சொல்கிறாரு, ஆமாம் நான் தான், அவர் வந்து ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் ஒரு பாட்டு பாடினார், அதை கேட்டுட்டு இது நல்லா இருக்கேன்ட்டு நான் ஜிவிக்கு அனுப்பி இதை கேளுங்க ஜிவி, இந்த மாதிரி ஒன்று செய்வோன்னு பேசினேன். அப்புறம் ஜிவியை நானும் அவரை போய் பார்த்தோம். ஆமாப்பா எங்கள் பாட்டியெல்லாம் பாடினது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கு பிறகு அதை பாட வச்சு எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நாங்கள் உருவாக்குனது தான் எள்ளுவய பூக்களைன்னு வெற்றிமாறன் சொல்லிட்டார். மொத்தமாக மூக்குடைப்பட்டாங்க. இந்த மொத்த திராவிட கும்பலம், அதாவது இந்த அவதூற கிளப்புன மொத்த திராவிட கூட்டமும் கப்பு சுப்புனா அதோட எள்ளுவய பூக்களைய பாட்டை பற்றி இவங்க பேசவே இல்லை. அதே மாதிரி தான் ஒரு 1.25 ஆண்டுக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் இறக்குறாரு. அவர் இறந்த உடனே அண்ணன் சீமான் அங்கே போயிட்டு மரியாதை செலுத்திட்டு பேசும்போது அவரோட இவருக்கான பழக்கம் நட்பு பற்றி பேசி தவசி அந்த உரையாடலாம் நான் தான் எழுதினேன், துளசி வாசம் மாறினாலும் மாறும், தவசி வாக்கு மாற மாட்டான் அப்படின்ற அந்த உரையாடலாம் நான் தான் எழுதினேன். அப்புறம் அதில் இன்னும் வேறு என்னென்ன இருக்கோ அந்த உரையாடலாம் பேசுகிறாரு. பேசிட்டு இதை நான் தான் பண்ணின உடனே இவங்களோட அனைத்து இந்த ஐநா கும்பல் இருக்குல்ல, மொத்தமும் அவரை கடிச்சு கொதற ஆரம்பிச்சுது. எள்ளுவய பூக்களைக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இதுக்கும் நடந்துச்சு. அந்த இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஐயா இருக்காங்க, அப்புறம் இயக்குனர் இருக்காங்க, அவங்க எல்லாரையும், அப்புறம் இந்த யூட்டன் மற்றும் மற்றவர்கள் நேர்காணல் எடுக்கிறவங்க எல்லாரும் போய் கேட்கும்போது அவங்க எல்லாரும் உண்மை ஏதோ அதை சொல்லிட்டாங்க. ஆமாம் சீமான் தான் எழுதினாரு, வசனம்னு அவர் பேரை போட்டால் அது அவரை வந்து கடைசியில் வசனகர்த்தாவை மாற்றிடுவாங்கன்றதுக்காக அவர் பேர் போட விரும்பலை. இந்த மாதிரி நிறைய படத்துக்கு சீமான் வேலை செஞ்சு கொடுத்துருக்கிறாரு, உதவி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசினோடனே அதோட அமைதியாயிட்டாங்க. அதனால் இவங்க இப்படித்தான் ஏதாவது சுத்தமாக இப்போ இந்த புகைப்படம் உண்மையோ பொய்யோ எது வேணா இருக்கட்டும், இங்கே நடக்கிற அரசியல் என்ன, இந்த புகைப்படத்தை வச்சு தான் இங்கே அரசியல் நடக்குதா என்ன? ஆனால் இங்கே அவர் எழுப்புகிற கேள்விகளுக்கு இவங்களால நேரடியாக பதில் சொல்ல முடியல, அதை எதிர்கொள்ள முடியல. இது வரைக்கும் இவர்கள் இங்கே வந்து இவங்க சொன்னது போல் ஆதித்தனாரை பார்த்துருக்கலாம், மாப்போசியை பார்த்துருக்கலாம், கியாபே விஸ்வநாதத்தை பார்த்துருக்கலாம், அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஈவேகி சம்பத்தை கூட பார்த்துருக்கலாம், அவரும் தமிழ் தேசிய அரசியலில் பேசினார். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் இவங்க தமிழரசனை பார்த்துருக்கலாம், கலிய பெருமாளை பார்த்துருக்கலாம். அதுக்கெல்லாம் தாண்டி கடைசியில் ஒரு காலகட்டத்தில் பெருஞ்சித்திரனார் அந்த காலகட்டமே. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஐயா ராமதாஸ், பழநெடுமாறன், இன்னும் பெரிய பெரிய தலைவர்கள் இங்கே திருமாவளவன், வைகோவை இவங்க ஒரு மாதிரியாக கையாண்டாங்க, அண்ணன் திருமாவளவனை ஒரு மாதிரியாக கையாண்டாங்க. கடைசியில் இவங்களை எதிர்த்து வந்த, அதாவது நான் தமிழ் தேசியமே இல்லாமல் மற்ற பொதுவாக இவங்களை எதிர்த்து வந்த அரசியலில் கூட சொல்கிறேன், வைகோ, திருமாவளவன், விஜயகாந்த் இவங்களை கையாண்டது போல கையாண்டலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இவங்க நாம் தமிழர் கட்சியை அண்ணன் சீமானை அணுகுனாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு முறை முயலும் போதும் அது புஷ்பானமாயிருது. காரணம் என்னென்னா, இவர் உண்மையை தான் பேசுகிறாரு, ஆனால் அவர் பேசுகிற உண்மைக்கு அந்தந்த காலகட்டத்தில் எல்லா செய்தியும் வெளிக்கொண்டு வந்துட முடியாது. காரணம் என்னென்னா, இப்போ நீங்கள் இதையே எடுத்துக்கோங்க, இந்த புகைப்படம் உண்மைன்னு வெளிப்படுத்துறதுக்கு யாரெல்லாம் பண்ண முடியும்? இயக்கத்தை சேர்ந்த, இயக்கம் நான் சொல்லும் போது யாருன்னு புரிஞ்சுக்குவீங்க, இயக்கத்தை சேர்ந்தவங்க யாராவது வந்து பேசணும். பேசினா என்ன நடக்கும்? அவங்க எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் அவங்களோட இருப்பு கேள்விக்குள்ளாகும். இது செய்யணுமா? இப்போ அதை பற்றி நம்ம உண்மையை வெளிப்படுத்துகிறோம், நம்ம புகைப்படங்களை போட்டோன்னா நம்மளோட வலையொலிகளை தூக்குவாங்க. இது நடக்கணுமா? ஆனால் இது எல்லாத்தையும் குறி வச்சு தான் அவங்க இந்த செயலை செய்கிறாங்க. அதுவும் எந்த நாள் செஞ்சால் அதிகமாக போய் சேரும், இந்த மாதிரி எல்லா கணக்கும் இருக்குது இவங்களோட அரசியலில். இவங்களால் எதிர்கொள்ளவே முடியல. இவர் எழுப்புகிற கேள்விகள், இவர் முன்வைக்கிற தர்க்கங்களை முறியடிக்க முடியாமல் அவதூறோட உச்சத்துக்கு போயிடுறாங்க ஒவ்வொரு முறையும். அப்படி தான் இவங்க பல செயல்களை செய்கிறாங்க, ரொம்ப இழிவாக செய்கிறாங்க. திராவிடம்னா என்னங்கிறத இவங்களே வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கடைசி வரைக்கும் இவங்களால் இதில் இந்த அவதூறில் வெல்லவே முடியலை அப்படிங்கிறது தான் உண்மை நிலை. அதுபோல் இதுவும் ஒரு பொய்யா வந்து புஷ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதோட உண்மை நிலை, அண்ணன் சீமான் உண்மையிலேயே அங்கே போனாரா, நடந்தது என்ன, தலைவரோட பேசினாரா, மற்றவங்களெல்லாம் சந்திச்சாரா அப்படிங்கிறது உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, நானும் இங்கே இருக்கிற யாரும் பேசுகிறத நீங்கள் நம்பவே வேணாம். அண்ணன் ஏகலைவன் அவர்களுக்கு ராவணா வலையொலியில் ஒரு குரல் வழியாக, அதுவும் கூட நேரடியாக நேர்காணல் கொடுக்கல. ஏன்னா இதுவே உங்களுக்கு புரியும், இயக்கத்தார் உண்மையான முன்னாள் போராளிகள் அவங்க வெளிப்படுத்திக்க மாட்டாங்க அப்படின்னு. வெளிப்படுத்திக்க விரும்பாத ஒருத்தவங்க மலருங்கிற பேரில் ஒரு 1 மணி நேரத்தையும் கடந்த ஒரு குரல் பதிவை அவருக்கு அனுப்பியிருந்தாங்க. அதை வந்து அவர் ஒரு 1.5-2 ஆண்டுக்கு முன்னாடியே பதிவேற்றம் பண்ணியிருக்கிறாரு. பல லட்சம் பேர் அதை பார்த்துருக்குறாங்க. பார்க்காதவங்க இப்போ இதை வாய்ப்பாக எடுத்து, நான் அந்த இணைப்பையும் இதில் கொடுக்குறேன், போய் பாருங்கள்.
முழுமையாக அங்கே என்ன நடந்துச்சு, எத்தனை நாள் இருந்தார், எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார், யாரெல்லாம் சந்திச்சாருங்கிற வரைக்கும் அவங்க தரப்புக்கு தெரிஞ்ச எல்லா செய்தியும் அதில் பகிர்ந்துருப்பாங்க. அதுக்கு பிறகு அண்ணன் சீமானா அவங்க ஒரு முறை சந்திச்சிருக்கிறாங்க, அதை பற்றின செய்திகள் கூட அதில் பேசியிருப்பாங்க. அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா எல்லா பக்கமும் பார்க்கணும். இந்த மாதிரி சந்தேகங்கள் குழப்பங்களை ஏற்படுத்த திராவிட தரப்புலேருந்து எழுப்பப்படுற கேள்விகளும் இந்த மாதிரி செய்யப்படுற இழிவான செயல்பாடுகளும் ஒரு வகையில் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் ஒரு பெரிய பாய்ச்சலுக்கான வாய்ப்பை தான் கொடுக்குது. ஏன்னா இப்போ இந்த மாதிரி செய்திகள் வழியாக தான் பொதுமக்கள் நிறைய பேர் உண்மை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முனைகிறாங்க. முன்னாடி போல இல்லை, இன்னைக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பு தான் இப்போ நம்ம சொல்கிற இந்த வாய்ப்பு. நம்ம சொன்ன செய்திகள், இருக்கிற நேர்காணல்கள், இதெல்லாம் பார்க்கும்போது உண்மை என்னன்னு மக்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக இந்த திராவிட அவதூறுகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும். ஒவ்வொரு முறையும் எதிர்கொண்டு இது போல அதை பஸ்பமாக்குவோம். நன்றி, வணக்கம்.